வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 14வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலே இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். சுக்கிரன் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் அனைத்து சக்திகளும் மகாலட்சுமி தாயாரிடமிருந்து நேரடியாக நமக்கு வெளிப்பட்டு கிடைக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் சுக்கிரனின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்து இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். இன்றைய தினத்துடைய ராசி மீனம் ராசி. காலச்சக்கரத்திற்கு கடைசி ராசியான 12ஆம் ராசியாக இருக்கக்கூடிய நீர் ராசியான குருவின் வீடான மீனம் ராசி. இந்த மீனம் ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார் 2 நட்சத்திரங்களில். ஆமாம் அன்பர்களே, காலை 10:10 வரை குருவுடைய புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 7ஆம் திதியாக இருக்கக்கூடிய சப்தமி திதி. இந்த சப்தமி திதி மாலை 6:24 வரையும், அதற்கு அடுத்து பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 8ஆம் திதியாக இருக்கக்கூடிய அஷ்டமி திதி நடைமுறைக்கு வருகிறது. அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சூரியனின் வீடான சிம்ம ராசி. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய மகன் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக இன்றைய தினம் அமைகிறது. அன்பர்களே, ஜாதகம் என்பது ஒரு மனிதன் பிறந்த இடம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், இம்மூன்றையும் கணக்கிட்டு துல்லியமாக அவரது வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய அற்புதமான கலையாகும். ஒரு மனிதனுக்கு நாளைய தினம் வரப்போகிற காலங்கள் எந்த வகையில் அவருக்கு பலன்கள் கொடுக்கப் போகிறது, அவரை எந்த வகையில் இயக்கப் போகிறது என்பதை முக்கியமாக நாம் தெரிந்து கொண்டு செல்லும் பொழுது நம் வாழ்க்கை பயணம் என்பது மிகவும் சிறப்பாக இனிமையாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தசை, ஒரு புத்தி மாற்றமடையும் பொழுது அவருடைய வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொடுக்கும். இது கட்டாயமான உறுதியான நிகழ்வாக இருக்கும். இவ்வாறாக மாற்றமடையக்கூடிய தசைகளும் புத்திகளும் நம் வாழ்க்கையில் எந்த வகையான மாற்றங்களை கொடுக்க இருக்கிறது, அந்த மாற்றங்கள் என்பது நமக்கு எந்த வகையான விளைவுகளை கொடுக்க இருக்கிறது என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஜோதிடம், அதன் ரீதியாக அவரவர் ஜாதகத்தை பார்த்து வருகிறோம். அன்பான வாசக நேயர்களே, நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் ஒரு தசையோ அல்லது புத்தியோ மாற்றமடையக்கூடிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்வது என்பது அவசியமாக இருப்பதால் நீங்கள் அனைவரும் அவ்வப்போது உங்களது ஜாதகங்களை பார்த்து உங்களது வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளுங்கள். அன்பர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை கொண்டு ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட உங்களது ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை கொண்டுதான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. உங்கள் வீட்டிற்கு 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய இரகசிய ஸ்தானமான நீர் ராசியான மீனம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அகம் சார்ந்து மனது சார்ந்து தன்னடக்கத்தை சிறப்பாக கொடுக்க இருக்கிறது. பெரிய மனித தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய குணத்தையும் சேர்த்து தர இருக்கிறது. இன்றைய தினம் 12ஆம் இடம் நடைமுறை இருக்கின்ற காரணத்தால் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் விரயஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரனால் நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களை சந்திக்கக்கூடிய மனிதர்களோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய தினத்தின் அறிவுரையாக எடுத்துக்கொள்ளலாம்.
அன்பர்களே, ஒரு கடையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ வேலைக்கு சேர்வது தொடர்பாக எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகி வேலையில் சேரக்கூடிய நல்ல நாளாக அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. நெருப்பு ராசியான உங்கள் வீட்டின் அதிபதி, உங்களை இயக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பயணம் இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு கௌரவமான நிலையை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய நாளாக அவர் உங்களுக்கு அமைத்து தருகிறார். அன்பர்களே, மேசம் ராசி அன்பர்களே, உங்களது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு உங்களுக்கு அவசிய தேவைகளுக்கான சேமிப்பை தொடங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக தினசரி ராசி பலன் என்பது சந்திரனின் நகர்வை வைத்து தான் சொல்லப்படுகிறது. சந்திரன் செல்லக்கூடிய வீடு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய மீனம் ராசி, அகம் சார்ந்து மனது சார்ந்து தைரியத்தை கொடுக்கக்கூடிய வீடு, சுயமாக சிந்தனை செய்து சிறப்பான செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய வீடு மீனம் ராசி. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தின் நற்பலன் என பார்க்கும் பொழுது உங்களது மன அமைதியை குறைத்து கொண்டிருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்தையுமே விலகக்கூடிய வகையில் அவரது பயணம் சிறப்பாக இருக்கும். உங்களது மனதில் மகிழ்ச்சியை உருவாக்கி தரக்கூடிய அளவிற்கு மேம்படுத்தி தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். மீனம் ராசி, நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் உங்களது செயல்களில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட இருக்கிறீர்கள். ஆமாம் நண்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க இருக்கிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றியும் வந்தடைய இருக்கிறது. நட்பு வீடாகிய மிதுனம் ராசியில் குடும்பஸ்தானத்தில் உங்களை இயக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் அனுகூலங்கள் கிடைக்க இருக்கிறது. அதன் பயனாக இந்த சமுதாயத்தில் நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை அடைய இருக்கிறீர்கள். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரன் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானமாக அமைந்திருக்கக்கூடிய நீர் ராசியான மீனம் ராசி, மீனம் ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் சாந்தமான குணத்தை கொண்டு தர இருக்கிறார். அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பணிவான நடத்தையும் தர இருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பல வகையில் வெற்றிகளை கொண்டு தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அதே மாதிரி பணி ரீதியாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணியில் பதவி உயர்வையும் தேவைப்படக்கூடிய இடம் மாற்றங்களையும் கேட்டு பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு தர இருக்கிறது. தொழில் ரீதியாக தொழில் அதிபர்களுக்கு உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டிகளும் பொறாமைகளும் விலகி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அளவிற்கு சந்திரனின் பயணம் இனிமையான திறமை வாய்ந்த பயணமாக இருக்கும். புதன் உங்கள் வீட்டின் அதிபதி, உங்களை இயக்கக்கூடியவர் உங்கள் வீட்டில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வழியில் உதவிகள் கிடைக்க இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய வகையில் சிறப்பான செயல்பாடாக அமைய இருக்கிறது. கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் நகர்வை வைத்து தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. மீனம் ராசி பாக்கியஸ்தானம் நீர் ராசி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி பயணம் செய்து உங்களுக்கும் மற்ற 11 ராசிக்கார அன்பர்களுக்கும் சிறப்பான பலன்களை கொடுத்து இயக்கி வருகிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து சிறந்த அறிவை கொடுக்க இருக்கிறார். நிறைவான செயல்பாடு கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் சேர்த்தே தர இருக்கிறார். அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே மிகவும் ஒற்றுமையை சிறப்பாக்கி தர இருக்கிறார். உங்களது தந்தை வழியில் நன்மைகளையும் சேர்த்தே தர இருக்கிறார். இன்றைய தினம் பணவரவுகள் தாராளமாக இருக்கும். குடும்பத் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்கால அவசிய தேவைக்கு சேமிப்பை தொடங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அன்பர்களே, உங்களது அன்பான குணத்தாலும் மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய சிறந்த பண்பாலும் சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் உங்களது நண்பர்களும் உங்களை தேடி உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இனிமையாக உங்களை கடந்து செல்லும். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடம் என அழைக்கக்கூடிய அஷ்டம ராசி, ஆயுள் ராசி என சொல்லக்கூடிய நீர் ராசியான மீனம் ராசி, மீனம் ராசியில் செல்லக்கூடிய சந்திரன்
அமைதியான குணத்தை கொடுக்க இருக்கிறார். நேர்மையான செயல்பாடையும் சேர்த்தே தர இருக்கிறார். பொதுவாக 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும் பொழுது எதிர்பாராத வகையில் எதிர்மாறான வகையில் நன்மை அல்லது தீமை கொடுப்பார். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது ஒரு தீமையோ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லலாம். இன்றைய தினத்துடைய மனது ரீதியான செயல்பாடுகள் என பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் நெருங்கிய அன்பான உறவுகளிடம் உங்களது பேச்சை குறைத்து கொண்டு நடந்து கொள்வது என்பது சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் உடன் பயணம் செய்யக்கூடிய உங்கள் உடன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கக்கூடிய அன்பான உறவுகளிடம் அனுசரித்து செல்வது என்பதும் இன்றைய தினத்திற்கு நன்மையான பலனை கொடுக்கும். அன்பர்களே, மிதுனம் ராசியில் காற்று ராசியில் லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி சூரியன் இன்றைய தினம் உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக நோயினால் உடல் உபாதைகள் காரணமால் துன்பம் துயரம் அனுபவித்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது வேதனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல அமைப்பாக லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரனின் பயணம் சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய 11ஆவது வீடு நோய் நொடியிலிருந்து குணமாக்கக்கூடிய சிறப்பான தன்மையை தன்னுள் வைத்திருக்கிறது. கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 7ஆம் இடம் என சொல்லக்கூடிய கலஸ்திர ஸ்தானமாக உங்கள் வீட்டிற்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய மீனம் ராசியில் பயணம் செய்கிறார். இந்த பயணம் என்பது உங்களுக்கு சுறுசுறுப்பை இன்றைய தினம் தர இருக்கிறது. தெளிவான சுய சிந்தனையும் சேர்த்து கொடுக்க இருக்கிறது. அன்பர்களே, திருமண பந்தம் என்பது ஒரு குடும்பம் உருவாவதற்கு முதல் படியாக இருக்கிறது. ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் கொடுத்து இந்த வாழ்க்கையை இன்பமயமாக அமைத்து கொடுக்கக்கூடிய வீடு தான் 7வது வீடு. கன்னி ராசி அன்பர்களுக்கு மீனம் ராசியாக இருக்கிறது. அன்பர்களே, நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீர்கள், ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள். இது போன்ற செயல்பாடுகளில் உங்களது மனைவியை உடன் அழைத்து செல்வது என்பது சிறப்பான பலனை தரும். ஆமாம் அன்பர்களே, மனைவி ஒரு மந்திரி என நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களது வாக்கை நம் மனதில் நிறுத்தி கொண்டு உங்களது மனைவியின் கருத்துக்களையும் நினைத்து கொண்டு உங்களது செயல்பாடுகள் இருக்கும் பொழுது அந்த செயல்பாடு என்பது தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத இழப்புகளையும் தவிர்த்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரத்தை நல்ல வகையில் நடத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, ஆட்சி வீட்டில் இருக்கிறார் புதன். மிதுனம் ராசியில் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி தொழில் ஸ்தானம் ரீதியாக கல்வி பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் படித்து வரக்கூடிய கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் வந்து உங்களை இனிமையாக கடந்து செல்லும். துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. சத்துருஸ்தானம் என சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான மீனம் ராசியில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் பந்த பாசத்தை சிறப்பாக தர இருக்கிறது. அன்பாகவும் பாசமாகவும் மனம் விட்டு பேசக்கூடிய சிறந்த தன்மையை கொடுக்க இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் என்பது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் தகுந்த உதவிகள் கிடைத்து உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி நீங்கள் எந்த ஒரு செயலையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. 6ஆம் இடம் என்பது அது தொடர்பான தொழில்துறை என பார்க்கும் பொழுது மருத்துவத்துறையை குறிக்கக்கூடிய வீடு, உணவுத்துறையை குறிக்கக்கூடிய வீடு. மேற்சொன்ன துறைகள் சார்ந்து இயங்கி வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, 6ஆம் இடம் என்பது வேலை பணி ரீதியாக பண வரவை கொடுக்கக்கூடியது. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திற்கு குறைபாட்டையும் கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக இன்றைய தினம் வைத்திய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று பொதுவாக சொல்லலாம். உங்கள் வீட்டின் அதிபதி நட்பு வீடாகிய 5ஆம் இடத்தில் சுபஸ்தானத்தில் செல்லக்கூடிய பயணம் பொதுவாக நீங்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு உணவு விஷயத்தில் ஒரு சில நன்மையான கட்டுப்பாடுகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதை உங்கள் மனதிற்கு நினைவூட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே,
முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடமாகிய நீர் ராசியான மீனம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கையை சிறப்பாக தர இருக்கிறது. நீங்கள் ஒரு லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒரு பயணத்தை தொடரக்கூடிய அமைப்பில் அந்த லட்சியத்தில் சிறப்பான உறுதியை சேர்த்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். பொதுவாக 5ஆம் இடம் நடைமுறையில் இருக்கும் பொழுது அந்த ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அன்பு, பாசம், காதல் போன்ற மேன்மையான உணர்வுகள் அதிகமாக உற்பத்தியாகி அன்றைய தினத்தை காதலர் தினமாக கொண்டாடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் காதலர் தினமாக அமைய இருக்கிறது. அன்பர்களே, வேலை பணி ரீதியாக வெளியூரில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது சொந்த ஊர்களுக்கு இடைமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் உங்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கு வழிவகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 6ஆம் இடமாகிய வெற்றி ஸ்தானத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் செய்யக்கூடிய பயணம் மேச ராசியிலிருந்து தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவு முதலீடுகளை ஈடுபடுத்தச் செய்து சிறப்பான முறையில் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கான நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களின் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய கல்விகளை கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இன்றைய தினம் ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தர இருக்கிறார். அனைவரிடமும் அன்பாகவும் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணத்தையும் சேர்த்தே தர இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது தாயின் அன்புக்கும் பாசத்திற்கும் பாத்திரமான நாள், நல்ல நாள். இன்றைய தினத்தின் தொழில்நிலை என பார்க்கும் பொழுது இதுவரை தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் இவை அனைத்துமே குறைந்து எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். பூமி ராசியான வெற்றி ஸ்தானத்தில் செல்லக்கூடிய பயணம் உங்கள் வீட்டின் அதிபதியின் பயணம் இனிமையான பயணம். அன்பர்களே, உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களில் வேலை செய்து வரக்கூடிய உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து குரு அதிக அளவு மனோதைரியத்தை கொடுத்து உங்களது அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட வைத்து இனிமையாக இன்றைய தினத்தை கடந்து செல்ல வைக்கிறார். மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தை வைத்து தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய 3ஆம் இடமாகிய மீனம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் புத்தி கூர்மையை சிறப்பாக தர இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறது. 3ஆம் இடம் என்பது தொழில்துறை சார்ந்து பார்க்கும் பொழுது மொபைல் மற்றும் சாஃப்ட்வேர் துறையை குறிக்கக்கூடியது. அந்த வகையில் மேற்சொன்ன துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்மைகள் பலவற்றை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் ஆயுள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாகவும் மன அமைதி சந்தோஷத்திற்கு சூப்பராகவும் இருக்கக்கூடிய நல்ல நாள். குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் செல்லக்கூடிய பயணம். அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செயல்பட வைக்கிறார். உங்களது வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல அமைப்பை உருவாக்கி தர இருக்கிறார். கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. உங்கள் வீட்டிலிருந்து அடுத்த வீடாகிய குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய மீனம் ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். இந்த பயணம் என்பது சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறது. பந்த பாசத்தோடு அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடை கொடுக்க இருக்கிறது. பொதுவாக வேலை பணி ரீதியாக 2ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு லாபகரமான பலனை கொண்டு வந்து தர இருக்கிறார். அது மாதிரியான நல்ல அமைப்பு இன்றைய தினம் இருக்கிறது. தொழில் என்ற வகையில் பார்க்கும் பொழுது முதலாளிகள் பெரிய அளவு முதலில் கொண்ட செயல்பாடுகளில் நல்ல பணவரவை சிறப்பாக தரக்கூடிய லாபகரமான நாளாக எதிர்பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களை இயக்கக்கூடிய கிரகம் சனி இன்றைய தினம் கல்வி என்ற வகையில் சிறப்பான செயல்பாடை தர இருக்கிறார். மேற்படிப்பிற்காக மாணவியர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவை கொண்டு வந்து தந்து இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறார் இன்றைய தினத்தை. மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே,
முக்கியமாக சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தை வைத்து தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. உங்கள் வீட்டில் இன்றைய தினம் ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் இன்றைய தினம் 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறார் சந்திரன். காலையில் புரட்டாதியிலும் அதற்கு பிறகு உத்திரட்டாதியிலும் பயணம் செய்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க இருக்கிறார். தன்னம்பிக்கையான செயல்பாட்டையும் சிறப்பாக சேர்த்து தர இருக்கிறார். இன்றைய தினம் என்பது ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறது. ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தர இருக்கிறது. மனநிலையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய இருக்கிறது. இன்றைய தினத்துடைய பண வரவு என்பது தாராளமாக இருக்கப் போகின்ற காரணத்தால் உங்களது நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய பூமி ராசியில் வீட்டின் அதிபதி குரு செல்லக்கூடிய பயணம் தொழில் ரீதியாக கொடுக்கல் வாங்கல் தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தேக்கல் நிலைகள் அனைத்தையுமே படிப்படியாக குறைய வைக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து தொழிலில் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் அனுகூலமான பலன்கள் உங்களை நோக்கி வந்து சேர இருக்கிறது. பொதுவாக இன்றைய தினம் என்பது சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தாலும் உங்கள் வீட்டின் அதிபதி செல்லக்கூடிய பயணத்தாலும் இனிமையான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.